பாஸ்தா கொடுப்பீங்களா? எல்லாருக்குமே பாஸ்தா செஞ்சு உங்களுக்காக வந்து செய்ய கொடுக்க போறோம். இன்னைக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஜாலியா சமைக்கலாம், சந்தோஷமா ருசிக்கலாம். பாஸ்தா பாஸ்தா எப்படி செய்றாங்கன்னு வாங்க பாப்போம். முதல்ல பாஸ்தாவை வந்து வேக வச்சு எடுத்துக்கிற போறோம். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா செய்யணும். ஒயிட் சாஸ் கிரேவி அடித்து இன்றைக்கி பாஸ்தா செய்ய போகிறோம். ஒயிட் பாஸ்தாவுக்கு உப்பு போட போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ பாஸ்தாவை போட்டு பாதி வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வடிகட்டி போகிறோம். தண்ணி ஊற்றி ஆற்றிக்கிடுவான்.
பட்டரு, நல்லெண்ணெய், பூண்டு போடுறோம். போடுங்க. வெங்காயம் போடுறோம். கேரட் போடுறோம். கேப்சிகம் போடுறோம். கொஞ்சம் போடு. கொஞ்சம் போடு, கொஞ்சம் போடு. போதும் போடு. இன்னும் கொஞ்சம் போடு. இப்போ மிளகு நுணுக்கு நான் மிளகு தூள் சேர்க்க போகிறேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேக வச்சதை இறக்கி வைக்கிறோம். முடிஞ்சா கழிச்சிக்கலாம். பாஸ்தா வேக வச்சு நம்ம வந்து இறக்கி வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பட்டர் சேர்க்க போகிறோம். மைதா சேர்க்க போகிறோம். 5 கிலோ போட்டுருக்கோம். பால் ஊற்ற போகிறோம். ஊற்று. உப்பு போடுறோம். நேரத்துக்கு வந்துருச்சு. இப்போ காய் சேர்க்க போகிறோம். வேக வச்ச காய் சேர்க்குறோம். ஃப்ரெஷ் மிளகா போடுறோம். தூவுமா, அப்படியே போடுமா, அப்படி தள்ளுமா, கீழே போடுமா. பெப்பர் போடுறோம். கொத்தமல்லி போடு. கொத்தமல்லி போடுறோம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. மட்டும் வந்து கம்மியா இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எங்களுக்கு இந்த பாஸ்தா கொடுப்பீங்களா? சூப்பராக இருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. செம்மையா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. இந்த மாதிரி சூப்பரா இருக்குண்ணா.
டேஸ்ட் நல்லா டேஸ்ட்டு பரவாயில்ல நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்கு. ஒயிட் பாஸ்தா மசாலா அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோவை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பருங்க. நல்லா இருக்கு. வில்லேஜ் கிச்சன் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணு. அப்படியே இதில் ஓட்டு பரட்டி வில்லேஜ் கிச்சன் சேனல்